வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஊரக பகுதிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம் நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்ச்சி திருவையாறில் இன்று நடைபெற்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். ஊரக பகுதிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், சிறந்த நிர்வாகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வசதி ஊரக பகுதி மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள நிலங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்த பணிகள் காரணமாக 65 லட்சம் நில உரிமையாளர்களுக்கான சொத்துரிமை அட்டைகளை காணொலி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வழங்க உள்ளார். நாடு முழுவதும் 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 50,000 கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. மத்திய அரசு விடுவித்த நிதியை கர்நாடக அரசு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று பெங்களூருவில் அம்மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு சாலுரைசாமி மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டு பேசினார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக விடுவிக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் இதுவரை 4 லட்சம் வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பாண்டில் 7 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு கோரிக்கை விடுத்ததாகவும் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தமிழகத்தின் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 2 தொகுதிகளிலும் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். அன்றைய தினமே வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கர்நாடகாவில் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய முறைகேடு தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 142 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. நிலங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ஊழல் முறைகேட்டினை இவ்வழக்கின் விசாரணை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அம்மாநில பிஜேபி தலைவர் திரு விஜயேந்திரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இவ்வழக்கின் விசாரணை நேர்மையாக நடைபெறுவதற்கு ஏதுவாக திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு விஜயேந்திரா கோரியுள்ளார். தெலங்கானா அரசு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதற்காக சிங்கப்பூரில் உள்ள தொழிற்கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தலைமையிலான குழுவினர் சிங்கப்பூரில் உள்ள அந்த நிறுவனத்தை பார்வையிட்ட பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலுங்கானாவில் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விரைவில் சிங்கப்பூர் குழுவினர் தெலுங்கானாவிற்கு வருகை புரிந்தது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள்.
7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை கோடிக்கணக்கானோர் புனித நீராடி உள்ளனர். இன்று மட்டும் காலை 10 மணி வரை 19 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை மத்திய அரசுடன் இணைந்து உத்தரப்பிரதேச அரசு மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக பிரயாக்ராஜ் நகரமே விழாக்கோலம் பூண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுலா வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று அவர் மேலும் கூறுகிறார். மகா கும்பமேளா காரணமாக வணிகம் 30 முதல் 40% அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பமேளாவில் இன்று பங்கேற்று புனித நீராட உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நம் நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்ச்சி தமிழகத்தின் திருவையாறில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் புல்லாங்குழல் இசையை தொடர்ந்து முதல் பாடலாக ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த ஜெகதானந்த காரகா பாடலை ஏராளமான இசைக்கலைஞர்கள் ஒன்று சேர பாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றங்கரையில் தியாகராஜர் சமாதி முன்பு அமைக்கப்பட்டுள்ள மாபெரும் பந்தலில் இசைக்கலைஞர்கள் இசை பிரியர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒரு சேர ஒரே ராகத்தில் பாடி அஞ்சலி செலுத்தினர். மங்கள இசையுடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் புல்லாங்குழல் இசையை தொடர்ந்து முதல் பாடலாக நாட்டை ராகம் ஆதி தாளத்தில் அமையப்பெற்ற ஜெகதானந்த காரகா என்ற பாடல் பாடப்பட்டது. ஏராளமான இசைக்கலைஞர்கள் ஒன்று சேர இதனை பாடினர். அப்பொழுது ஸ்ரீ தியாகராஜரின் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அவர் வாழ்ந்து மறைந்த திருமஞ்சன வீதியில் உஞ்சவிருத்தி உற்சவம் நடைபெற்றது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உட்பட 16 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தை வென்றது. இந்தியா தனது முதல் போட்டியில் நாளை வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது. சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியை தேர்வு செய்வதற்கான தேர்வுக் குழுவின் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வதோதரா, பெங்களூரு, லக்னோ மற்றும் மும்பையில் போட்டிகள் நடைபெற உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. வதோதராவில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கோகோ போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக பகுதிகளின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம் நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்ச்சி திருவையாறில் இன்று நடைபெற்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.